ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். 16th லெசனுக்குமே இந்த 16 லெசனோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த 1 மார்க்ஸை முடிச்சிடலாம். பப்ளிக் கொஷினை பொறுத்தவரையும் புக் பேக்கில் இருந்துட்டு 9 or 10 1 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மார்க்ஸ் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கொஷின்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த 15 1 மார்க்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட் லெசன் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் இதை ஃபோன்லேயே கூட ஜஸ்ட் ஒரு ரீகால் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே 1 மார்க்ஸ் போர்ஷன் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பப்ளிக்கை பொறுத்தவரையும் 1 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 1 மார்க்ஸில் கம்பல்சரி நீங்கள் 15 எடுத்தாகணும். எடுத்தால் தான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதேமாரி மார்க் கெயின் பண்ணுறதுக்கும் இந்த 1 மார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 16 லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. ஒரு பேப்பர் எடுத்து இதோட ஆன்சர்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.